இடதுசாரி கட்சிகள் இங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ஏன் எங்கள் ஆர்ப்பாட்டத்தை அனுமதிச்சா என்ன? உடனே என்னையும் முத்துரசனையும் நம்ம சிபிஐஎம்எல் இவரையும் கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் வைக்கிறாங்க. எதுக்கு அதை செய்யணும்? என்ன நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் என்ன ஆகிடப்போகுது? தமிழ்நாட்டில் எங்கேயுமே சாதாரணமாக வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற பட்டா கேட்டு போகிறான்னா கூட அதுக்கு அனுமதி இல்லைங்கிறீங்க. அவங்கள கைது பண்ணிட்டு போய் மண்டபத்தை வச்சு சாயங்காலம் விடுறீங்க. கடைசியாக எல்லாத்த விட உச்சகட்டம் விழுப்புரத்தில் எங்களுடைய மாநில மாநாடு. கடைசி வரைக்கும் நீங்கள் நடத்தீங்க, அதை அப்படி பண்ணுங்க, இங்கே ஆரம்பிங்க, அங்கே மேடை போட்டு தள்ளிவிட, அங்கே உட்காரவீங்க எல்லாம் சொல்லிட்டு கடைசி நேரம் பார்த்து எங்கள்கிட்ட கொண்டு வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது. திமுக வெளிச்சத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல அப்படிங்கிறீங்க. ஏங்க முக்கியமான கூட்டணி கட்சி நீங்க இப்படி ஒரு குரல் எழுப்புறீங்க. விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி ஆட்சிங்கிறாங்க. வேல்முருகன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அதெல்லாம் அதாவது வந்து அதான் கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு உருவாக்குனா ஜனநாயகத்துக்கு இன்னும் நல்லா இருக்குங்கிறது உங்க பார்வையா? அது ஒரு கூட்டணி ஆட்சி இல்ல. இல்ல நான் கேட்கிறேன், அடுத்த எலெக்ஷன் இல்ல அது ஒரு விமர்சனமா திமுக கூட்டணியில வந்துட்டு சிபிஎம் கொஞ்சம் சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க. வழக்கமா அவங்க எலெக்ஷன்ஸ் முடிஞ்சுன்னா எலெக்ஷன்ஸை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃபீல்டுல வேற மாதிரி இருப்பாங்க. அடுத்த நாளே கூட ஏதாவது தவறுகள் நடக்கும்போது போராட்டம் பண்ணுவாங்க. இப்ப அதை காணோம் அப்படிங்கிற அது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மைதான். வழக்கமா தேர்தல் முடிஞ்சா ஒரு 3 மாசம் 6 மாசத்துல நாங்க வந்து ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிற சூழ்நிலையில திமுக கூட்டணி 2019 நாங்கள் இருந்துட்டு 2021 வேற கூட்டணி எப்படி போக முடியும்? 2024 நாங்கள் எப்படி வேற கூட்டணி? இந்தியா கூட்டணின்னு இந்தியா பூரா உருவாகிற போது ஸோ ஒரு அரசியல் கட்டாயம், அரசியல் தேவை. நாங்கள் திமுக உள்ளோடு மேற்கு வங்கத்தில் நடக்குது இல்லை, அப்போ தமிழ்நாட்டில் களத்தில் பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு வீரியமா செயல்படலாமே. அது வந்து அப்படி ஒரு பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் நாங்கள் வந்து முழுமையாக ஈடுபடணும். அந்த போராட்டம் பலவீனப்பட்டுறக்கூடாது. அதில் நம்முடைய முழு சக்தியை பயன்படுத்த வேணும் என்கிற அடிப்படையில் இவங்களோடு இணைந்து நம்ம பணியாற்றி எப்போ பிரச்சனை வருதுன்னா 2021 பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த பிரச்சனை வருது. திமுக ஆட்சிக்கு வருது, அவங்க ஆட்சியில் சில காரியங்களை செய்கிறாங்க. சில காரியங்களை செய்கிறத நாங்கள் வந்து வரவேற்றிருக்கிறோம். நாங்கள் கொடுத்துருக்கிற பல்வேறு விதமான தீர்மானங்கள், கோரிக்கைகளை கூட ஏற்று அவங்க நிறைவேற்றிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனாலும் ஒரு மாநில கட்சி, ஒரு பிரதேச முதலாளித்துவ கட்சி என்கிற அடிப்படையில் நவீன தாராளமய கொள்கைகளை அவங்க அமலாக்குற போது நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து போராடி இருக்கோம். எங்களை வேறுபடுத்தி காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. இப்போ மின்சார கட்டணத்தை எதிர்த்த போது உறுதியாக நாங்கள் போராடி இருக்கோம். சொத்து வரி எதிர்த்த போது உறுதியாக போராடி இருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையில் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வலுவாக குரல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு போராடிக்கு வந்து தமிழ்நாடு பூரா நூற்றுக்கணக்கான இப்போ நீங்கள் வந்து வேங்க வயல் சம்பவம் முதல்ல போய் போராட்டம் நடந்தது யாரு? சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள். ஸ்ரீமதி மர்ம சாவு முதல்ல போய் தலையிட்டு அதில் போராடினது யாரு? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு, விஷச்சாராய சாவு முதல்ல போய் தலையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறது யாரு? ஏதோ கூட்டணிங்கிறதுனால அங்கே அமைதியாக இருந்துட்டோம்னு சொன்னால் எப்படி நியாயமாக இருக்கும்? ஆக முடிஞ்ச வரைக்கும் நம்ம, ஆனால் அதே சமயத்தில் அடுத்த ஒரு தேர்தல் இருக்கிற போது 2024 தேர்தலை வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் தினம் தினம் அவங்களோட நம்ம முரண்படுவது என்பது நம்ம பாஜகவை எதிர்த்த போராட்டத்தை நம்ம தீர்த்து போக செஞ்சிடும். அது வந்து எதிரணிக்கு ஒரு வலு சேர்க்கும் என்கிற காரணம். ஆனால் அதே சமயத்தில் தொழிலாளி வர்க்கத்தின் மீது அந்த அரசு தொடுத்திருக்கிற தாக்குதலை சமரசம் இல்லாமல் நாங்கள் போராடினோம். இப்போ வந்து 8 மணி நேர வேலை நிறுத்தத்தை, அந்த வேலை உரிமை சட்டத்தை திருத்துற போது கடுமையாக சட்டமன்றத்தில் நாங்கள் தான் குரல் எடுத்தோம். நாங்கள் தான் வந்து முதலமைச்சர் போய் நேரடியாக பார்த்து மனு கொடுத்தோம். அதே மாதிரி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாரையும் ஒன்றிணைத்து கடுமையாக போகிறாங்க. பிறகு கடைசியாக சட்டம் நிறைவேறுகிற போது கூட்டணி கட்சி ஆட்சி இருந்தாலும் கூட நாங்கள் வந்து வெளிநடப்பு பண்ணோம். அப்புறம் எல்லா தோழமை கட்சிகளையும் இணைத்துக்கிட்டு போய் முதலமைச்சரை பார்த்து இந்த சட்டத்தை வற்புறுத்தணும். அன்னைக்கு தான் அந்த நேரத்தில் தான் அவர் பின்வாங்குறோம், வாபஸ் வாங்குறோன்னு அறிவித்தார். May 1 அந்த சட்டத்தை.
அதே மாதிரி சாம்சங் தொழிலாளிக்கு இன்னைய வரைக்கும் நாங்கள் தானே போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைய வரைக்கும் யார் போராடுறா? வேற கட்சி போராடுறாங்களோ நாங்கள் தானே போராடுறோம். இன்னைக்கு நாங்கள் அந்த போராட்டத்தை கைவிடலையே. கைது, அரெஸ்ட்டு, பந்தலை பிரிக்கிறது, போலீஸ் அராஜகம். இதில் முதல் கட்டமாக வந்து நாங்கள் தினம் அடிக்கடி அறிக்கை விட்டது மட்டும் இல்லை, நாங்கள் களத்தில் இருந்து மட்டும் இல்லை, இடதுசாரி கட்சிகள்லாம் ஒருங்கிணைச்சு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தான் நடத்தினோம். அதனால் நாங்களே கைது செய்யப்பட்டோம். தோழமை கட்சிகள் எல்லாரையும் இணைச்சிட்டு போய் அந்த தொழிலாளிக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வச்சோம். உண்மையிலேயே நல்ல விஷயம் என்னன்னா, தோழமை கட்சிகள் திமுக வந்து தோழமை கட்சிகள் திமுகவை எதிர்க்கிற விஷயத்தில், இந்த சாம்சங் போராட்டத்தில் நாம் போய் அந்த தொழிலாளி பக்கம் நிற்கணும்னு சொன்னபோது தயக்கம் இல்லாமல் எங்களோட கூட வந்தாங்க. அவங்களுக்கு திமுக தரப்புலேருந்து பல நிர்பந்தங்கள்லாம் கூட இருந்தது. அவங்க போராடுறாங்க, அவங்க போட்டுமே, நீங்கள் ஏன் போறீங்க? ஆனாலும் அந்த கட்சிகள் இல்லை, தொழிலாளி போராடுகிற போது நாங்கள் ஒதுங்கி நிற்க முடியாதுன்னு வந்தாங்க. அதே மாதிரி விழுப்புரத்தில் கோயில் நுழைவு போகிற அந்த அது என்ன ஒரு மேல்பாதி கிராமம், இப்படி தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் நாங்கள் வந்து திமுக பார்த்து சைலண்டாக இருந்துட்டோம். இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விவகாரம்லாம் வழக்கமான கம்யூனிஸ்ட் வந்து இன்னும் வேகமாக செயல்படுவாங்க. அதாவது இந்த அரசுக்கு என்ன, மற்ற அரசுக்கு இப்போ என்னன்னா, ஒரு சம்பவம் நடக்குது, நாம் ஒரு வற்புறுத்துகிறோம், அடுத்த நாளே அவங்க வந்து கைது பண்ணி அவர் வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண பிறகும் நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துனா எதை வற்புறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துறது? அரசு சொல்றத கேட்குறாங்க, இந்த அரசுக்கு செவிகள் இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்காக முறையில் நாங்கள் வலுவாக வந்து அறிக்கைகள் விட்டுருக்குறோம். அந்த எஃப்ஐஆர் கசிஞ்ச விஷயத்தில் கடுமையாக வந்து கண்டித்து அறிக்கை விட்டோம். அப்புறம் இது வந்து மத்திய ஒன்றிய தகவல் மையத்தினுடைய அதுங்கும்போது கடுமையாக கூட எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்காரு. ஸோ ஒரு பிரச்சனை நடக்கிற போது அதுக்காக நம்ம பொருள் கொடுக்கும். இப்போ தூத்துக்குடியில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது, எவ்வளவோ போராட்டம் தமிழ்நாடு பூரா நடந்த பிறகு அதிமுக நடவடிக்கை எடுக்கலையே. பொள்ளாச்சியில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது, எவ்வளவோ குரல் கொடுத்த போது கூட அவங்க போதுமான அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலையே. அப்போ இந்த அரசு இந்த மாதிரி சில விஷயங்களை நடவடிக்கை எடுக்கிற போது இது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையாங்கிறது கூட இருக்கட்டும், ஒரு அரசு நடவடிக்கை எடுத்த பிறகு அதை போய் நீங்கள் உங்கள் அரசு போய் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துறது எதுக்கு? அது ஒரு உங்கள் அரசியலுக்கு அது இந்த விஷயங்கள் சொல்றவரு அறிவிக்கப்படாத அவசர நிலை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. அது வேற. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் காவல்துறை, ஆகவே இது வந்து நாங்கள் ஏதோ அமைதியாக இருந்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால், அது மேலும் தாமதப்படுத்தியிருந்தால் நாங்கள் நிச்சயமாக களத்தில் இறங்கிறோம். அன்னைக்கே எங்களுடைய மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அது வேற விஷயம். ஆனால் அன்னைக்கே கைதாயிட்ட பிறகு அப்புறம் நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறது மற்றதுன்னா அது அரசியலுக்காக பண்ணிக்கிறதா தான் ஆகுமே தவிர அந்த பிரச்சனைக்கு என்ன இருக்கு? ஓகே, அந்த அவசர நிலை அதான் அது வந்து என்னன்னா, திமுக அவசர நிலை காலத்துல அவ்வளோ கடினங்களை தலைமுறை வாழ்க்கையை அனுபவிச்ச ஒருத்தர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்ச ஒருத்தர் இப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இல்லை நாங்க என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு எல்லா மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த ஆட்சி பழைய ஆட்சி மாதிரி இருக்காது. ஜனநாயக உரிமைகளை இன்னைக்கு மத்திய அரசு ஜனநாயக உரிமைகளை பறிக்கிற போது, அரசியல் சாசன வரம்புகளை மீறுகிற போது இதே திமுக தான் வலுவாக கண்டன குரல் எழுப்புறாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டதே இல்லை. இன்னைக்கு நாங்கள் திமுகவோட இருக்கிறோம்னு சொன்னால் அதுதான் முக்கியமான காரணம். பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் திமுக ஊசலாட்டம் இல்லாமல் உறுதியாக இருக்கு. நாங்கள் அதனால் அங்கே இருக்கிறோம். அதே சமயத்தில் திமுக தமிழ்நாடுன்னு வர்றபோது இப்போ நாங்கள் வந்து இடதுசாரி கட்சிகள் இங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். சாம்சங்கா ஏன் எங்கள் ஆர்ப்பாட்டத்தை அனுமதிச்சா என்ன? உடனே என்னையும் முத்துரசனையும் நம்ம சிபிஐஎம்எல் இவரையும் கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் வைக்கிறாங்க. எதுக்கு அதை செய்யணும்? என்ன நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் என்ன ஆகிட போகுது? அதே மாதிரி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் பல இடங்கள் அந்த சாம்சங்லேயே பாருங்கள், தொழிலாளி பந்தலை போட விடுறதில்லை, பந்தலை போனால் போலீஸ் பிரிக்குது. சரி, நாங்கள் தனியார் இடத்துல போடுறோங்கிறாங்க, அங்கே போய் பிரிக்கிறாங்க. ராத்திரியோட ராத்திரியாக வீடு வீடாக போய் அந்த தொழிற்சங்க தலைவர் மிரட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கேயுமே சாதாரணமாக வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற பட்டா கேட்டு போகிறான்னா கூட அதுக்கு அனுமதி இல்லைங்கிறீங்க.
அவங்கள கைது பண்ணிட்டு போய் மண்டபத்தை வச்சு சாயங்காலம் விடுறீங்க. இது மாதிரி பல சம்பவம். இப்போ சென்னையில் பாருங்கள், எத்தனையோ ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் மீறி தான் நடத்துகிறோம், சரி நீங்கள் வழக்கு போட்டால் போட்டுக்கணும். இப்போ ஏன் அது மாதிரி செய்யணும்? கடைசியாக எல்லாத்தை விட உச்சகட்டம் விழுப்புரத்தில் எங்களுடைய மாநில மாநாடு நடக்குது. இப்போ மாநில மாநாடு ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லைன்னாங்க. நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா அங்கே பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், நம்மளால் மக்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது. நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஒரு 1300 பேர் செந்தொண்டர் அணி ஊர்வலம் போகிறதுக்கு அனுமதி கேட்டால், கடைசி வரைக்கும் நீங்கள் நடத்திங்க, அதை அப்படி பண்ணுங்கள், இங்கே ஆரம்பிங்க, அங்கே மேடை போட்டு தலையில் அங்கே உட்கார வைங்க எல்லாம் சொல்லிவிட்டு கடைசி நேரம் பார்த்து எங்கள்கிட்ட கொண்டு வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது கடிதம் கொடுக்குறேன். கேட்கும் போதெல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டு கடிதத்தில் ஓகே என் ஊரில் நடத்திங்க, அந்த பந்தல் அங்கே மேடை ஒரு தலைவர் பார்க்குற மாதிரி ஒரு மேடையை போட்டுங்க, போக்குவரத்து இடையில இல்லாமல் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் வந்து இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் அனுமதி இல்லைன்னு மறுக்கிறாங்க. ஸோ அதுதான் நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, மற்ற பல விஷயங்களில் திமுகவை நாங்கள் ஆதரித்து அதெல்லாம் செஞ்சால் கூட பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்துக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோமா? இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை. பாஜகவை வீழ்த்த வேண்டியது ஒரு அரசியல் கட்டாயம், அரசியல் கடமை. நாட்டை பாதுகாக்கணும்னா இப்போ பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து நம்ம வந்து சுதந்திர போராட்டத்தில் எல்லாரும் காங்கிரஸோடு சேர்ந்து போராடணும். அது என்ன காங்கிரஸோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் அது? அப்போ நீ வெள்ளையினை வெளியேற்றுவது இந்த நாட்டினுடைய தேவை, ஒரு அரசியல் கட்டாயம். அதே மாதிரி இன்னைக்கு பிஜேபியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவது இந்திய நாட்டுடைய அரசியல் கட்டாயம், இந்திய நாட்டு அரசியல். இங்கே திமுக அரசுல இதே பாணி தொடரும் பட்சத்தில் என்ன பண்றது? அப்ப இல்லை, அதாவது இதே பாணி அவங்களும் 2026 தேர்தலை சந்திக்கணும். அப்போ 2026 தேர்தலில் சந்திக்கிற போது இந்த மாதிரி மக்களுடைய அதிருப்தியை வாங்கிட்டு எப்படி சந்திக்க போகிறாங்க? எங்களுடைய நோக்கம், நீங்கள் வந்து எதிர்கட்சி இப்போ பல கோரிக்கைகளை நம்ம வற்புறுத்துகிறோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளி போன்ற இந்த கோரிக்கைலாம் வலியுறுத்தும். ஏன் இந்த கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி அந்த அரசுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கட்டுங்கிறது தான். நீங்கள் நிறைவேற்றாத போது இது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதகமாக போகுங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த அழுத்தியை பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதையும் சேர்த்து தான் நாங்கள் இந்த விமர்சனங்களையும், திமுக வெளிச்சத்துல கம்யூனிஸ்டுகள் இல்ல, திமுக வெளிச்சத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல அப்படிங்கிறீங்க. ஏங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ 3 வருஷம் 4 வருஷமா திமுக இருக்குனாக்கா அந்த வெளிச்சத்தில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி இருக்கா? அதாவது எங்கள் வெளிச்சத்தில் திமுக இருக்குன்னு நாங்கள் சொல்லலை, திமுக வெளிச்சத்துலேயும் நாங்கள் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், திமுக பெரிய கட்சியா? பெரிய கட்சி தான். சரி, பெரிய கட்சினாக்கா வந்து எல்லா கட்சியோடு சேர்ந்து ஒரு கூட்டணி சேர்ந்து தான் நீங்கள் வெற்றி பெற முடியுது. அது எப்படி உங்கள் வெளிச்சத்தில் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? நீங்கள் உண்மையிலேயே கூட்டணி இல்லாமல் நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சிங்கன்னா ஆல் ரைட். அப்போ கூட்டணி வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு நாங்கள் சொன்னால் என்ன ஆகும்? அது நல்லா இருக்குமா? நல்லா நாங்கள் சொல்ல விரும்பலை. முரசொலி கடுமையான. ஆனால் வந்து திமுக ஒரு பெரிய கட்சி, அந்த பெரிய கட்சிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இருக்கோம். முரசொலி ஒரு கடுமையான விமர்சனத்தை உங்களை நோக்கி நீங்க பயன்படுத்தின வார்த்தைகளை நோக்கி வச்சது இல்ல, அதாவது மக்கள் கூட்டத்தில் நின்று பேசிக்கொண்டு அவசர நிலைன்னா சொல்றாரு. நாங்க எப்படி பாக்குறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதம் கூட்டணி கட்சிகளுக்குள்ள நடக்கிறது நல்லது. கூட்டணின்னா அது கூட்டணி சேர்ந்துட்டா அவங்க சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மையா நாங்க இருக்கணும்னு நினைக்கிறதோ, நாங்க சொல்றது பூரா அவங்க தலையாட்டி அப்படி இருக்கக்கூடாது. கூட்டணி ஒரு பொதுவான பிரச்சனைக்கு நம்ம ஒன்றா சேரணும். ஆனால் அவங்க கட்சி வேறு, எங்கள் கட்சி வேறு, வேறு கட்சிகள் வேறு. எனவே இந்த கட்சிகளுடைய ஒரு இப்போ கூட்டணியில் இப்போ திமுக ஆட்சியில் திமுக இருக்குது, அது கூட்டணி கட்சியுடைய ஆட்சி இல்லையே. ஆட்சின்னு ஒன்று உருவாக்குனா ஜனநாயகத்துக்கு இன்னும் நல்லா இருக்குங்கிறது உங்க பார்வையா? இல்லை, அது ஒரு கூட்டணி ஆட்சி இல்லை. இல்லை, நான் கேட்குறேன் அடுத்த எலெக்ஷன். இல்லை, அது ஒரு கூட்டணி ஆட்சி இல்லை. அப்போ அவங்க எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் அவங்க தான். எஸ், அவள் அந்த நடவடிக்கை பூரா நாங்கள் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? அந்த பாயிண்ட்டை நாங்கள் வந்து விமர்சிக்கிறோம். விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும்? உங்கள் அரசினுடைய திட்டங்களால் மக்களுக்கு பலன் கிடைக்கிற போது அதை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம். மத்திய அரசு பழிவாங்கிற போது அதை நாங்கள் உங்களுக்கு திமுகவை ஆதரிக்கிறோம். உரிமைகள் மத்திய அரசு பறிக்கிற போது உங்களோட நாங்கள் நிற்கிறோம். அதே சமயத்தில் ஆளுங்கட்சி என்கிற போது உங்களால் சில பாதிப்புகள் வருகிற போது அந்த பாதிப்புகளை எடுத்து குரல் கொடுப்பது என்பது எங்களுடைய கட்டாயம். அதுக்கு நீங்க பதில் சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. நாங்க தான் கேள்வி கேட்போம், நீங்க வாயை மூடிட்டு இருக்க நாங்க சொல்ல முடியாதுல்ல.
அப்போ நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு நல்ல விவாதம் நடக்கட்டுமே, தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கட்டுமே. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான விவாதம்ங்கிறது தான் நாங்கள் வந்து பார்க்கணும். முக்கியமான கூட்டணி கட்சி நீங்க இப்படி ஒரு குரல் எழுப்புறீங்க, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, வேல்முருகன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு, கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அதெல்லாம் அதாவது வந்து அதான் ஒரு குடும்பம்னு இருந்தாலே பிரச்சனையே இல்லாத குடும்பம் இருக்குமா? கணவன் மனைவிக்குள்ள சச்சரவே வராத குடும்பம்னு இருக்குமா? அது சச்சரவு வந்துட்டதுனாலே குடும்பம் வந்து கலகம் ஆகி போச்சுன்னு அர்த்தமா? குடும்பம் வந்து கலைய போகுதுன்னு அர்த்தம்? அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி பார்க்க போனால் கோடிக்கணக்கான குடும்பங்கள் பிரச்சனைகள் இருக்குது, பேசுகிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, சச்சரவு பண்ணிக்கிறாங்க, ஒன்றா தானே குடும்பம் நடத்துகிறாங்க. நீங்கள் குடும்பம் மாதிரிங்கிறீங்க. அதே மாதிரி தான் இது கூட்டணி. பாஜகவை எதிர்க்கிற விஷயத்தில், மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற விஷயத்தில் நாங்கள் திருமாவளவனாக இருக்கட்டும், வேல்முருகனாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், மதிமுக எல்லாரும் ஃபோமா நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இல்லை பாஜக எதிர்ப்புலையா இல்லை செல்வப்பிரதை அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இங்கே மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குது அதனால நம்ம கூட இருக்கோமா? இல்லை, அதாவது எங்களை பொறுத்தவரையில் பாஜக என்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த பாசிச குணத்தை எதிர்த்து போராட்டத்தில் நாம் கைகோர்த்துருக்கோம். அதில் அதே நேரத்தில் திமுக எதிர்கட்சியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்போ ஆளுங்கட்சிங்கிற போது அவங்களுக்கும் சில சிரமங்கள் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமானா முடியல. இப்போ பாருங்க, இயற்கை இடர்பாட்டுக்கு பணம் கொடுக்கல, அப்போ இவங்க தான் தூக்கி சுமக்க வேண்டும். பொங்கலுக்கு பணம் கொடுக்கல, அதான் இப்போ பொங்கலுக்கு பணம் கொடுக்கலாம். ஏன்னா மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், உதவி இல்லாமல், பணத்தினுடைய நிதி கொடுத்து பங்கீட்டில் முறையாக இல்லாத போது நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமலாக்கினா தான் நாங்கள் வந்து பணம் கொடுப்போம், பள்ளிக்கூடத்துக்கு பணம் கொடுப்போம், கல்விக்கு பணம் கொடுப்போங்கிறாங்க. கொடுக்க வேண்டிய அந்த பங்கீட்டு தொகையை கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அதே மாதிரி ஒன்னோட நீங்கள் பாருங்கள், இப்போ பல்கலைக்கழகத்தை பூரா வந்து யூஜிசி கைப்பற்றுது, ஒன்றிய அரசு கைப்பற்றுறதுக்கான வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்தியாவில் இருக்கிற மாநில அரசுகள், குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுகிற மாநில அரசுகள் இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் அவங்க பணியாற்றாங்க. கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களை பொறுத்த வரையில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது சாத்தியம் இல்லை. நாங்கள் என்னென்னா, ஒரு கொள்கை பூர்வமான ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அந்த அடிப்படையில் ஒரு கூட்டணி உருவாகி அந்த அடிப்படையில் ஆட்சி அமைந்தால் அது ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு இருக்கிற சூழலில் அதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் எங்களுடைய. போலீஸ் அதிகாரிகள் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஆட்சியில் நிறைய இருக்கு அப்படிங்கிறத பல நேரங்களில் பல்வேறு விஷயங்கள் நடக்கும்போது பலரும் சொல்றாங்க, சில நேரங்களில் நீங்களும் குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த சூழலில் அந்த அவசர நிலை, அறிவிக்கப்படாத அவசர நிலை, அந்த வார்த்தையில நீங்க ஸ்டில் ஒரு ஒப்புமைக்காக சொல்றது. நீங்க ஜனநாயக உரிமைகளை பறிப்பது என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவசரம் இருந்தாலும் ஒரு ஒப்புமைக்கு சொல்றோம். அதனால தமிழ்நாட்டில் அவசர நிலையை வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு ஒப்பிட்டு சொல்றதுக்கான ஒரு இது. அது இப்படி காவல்துறை ஊழலுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்திங்களா அறிவிக்கப்படாம அப்படின்னு ஒரு ஒப்புமைக்கு சொன்னது. அதனால என்னுடைய அர்த்தம் தமிழ்நாட்டில் அவசர நிலை இருக்குன்னு அர்த்தத்தில் நம்ம சொல்லலை. ஓகே, ஒரு 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 அம்சத்தை விளக்குற போது அதுக்கு ஒரு 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 ஒப்புமை சொல்லணும் இல்லையா? ஓகே, அதுக்காக சொல்லப்பட்டது.